வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கிழக்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வாடகை வீடோ, சிம்ம ராசிக்கார நேயர்கள் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே கோயிலில் போய் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், கட்டாயம். சரி, இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 6லிருந்து 7:30. எப்படி இருக்க போகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணாக செலவாகும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களை, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை உங்களோட பலம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, இரக்கமுள்ள மனசுக்காரர். கடன் வாங்கியாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள் யார்? நீங்கள் தான். இன்றைக்கி ஏமாந்து போயிடுவீங்க. ஜாகிரதை. கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் தனலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். கடன் கொடுக்க வேண்டாம். ஜாக்கிரதை. ஏமாந்து போயிடுவீங்க. கவனம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரிய சிறப்பாக நடக்கும். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கல். ரொம்ப சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கு ஏற்றணும். வீட்டு பூஜையில் விளக்கு ஏற்றணும். நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். நிதானம். அசைவ உணவு வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணாக செலவாகும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே தடுக்கிறது எப்படி? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். கடன் கொடுக்க வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். ஏன்? அசட்டு தைரியத்தில் ஏமாந்து போயிடுவீங்க. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது. காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா தொழிலில் இருந்தாலும் என்ன தொழிலாக இருந்தாலும் கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, பொறுமை. தேவையற்ற வம்பு வரும். பிரச்சனை பெருசாகும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா
தப்பிச்சுக்கலாம். பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கோங்க. ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, 3. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பொறுமையா இருங்க. பிரச்சனை பெருசாகும். பேச்சினால வம்பு வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி சொல்லி பாருங்க. அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். உங்களுடைய பலம், தன்னம்பிக்கை, புத்தி கூர்மை அது ஜெயிக்கும். பெண்களுக்கு நான் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். கலகிறீங்க. அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. நேயர்களே, கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ அல்லது சிம்மம் மகரமாக இருந்தாலோ அல்லது சிம்மம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியருடைய ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. சிம்மராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்கக்கல் போடணும். அப்படி போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. இன்று நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. திங்கக்கிழமை காலை 6லேருந்து 7:30. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 10:30 to 12. புதன்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 9லேருந்து 10:30. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை வியாழக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 9லேருந்து 10:30. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.